ஆதி, இந்த பாரதி சொன்னான்னு ஏன் இந்த மாதிரி பூ போட்டு பார்த்து நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மித்ரா, எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை கேட்டப்போ நானும் குழப்பத்தோட சரின்னு சொன்னேன். பூ வரம் கேட்கலான்னு பாரதி சொன்னதும் எனக்கு அது சரியா பட்டுச்சு. நீயும் அதுக்கு சரின்னு சொல்லி தானே வந்த. இப்போ பூ வரம் கிடைக்கலன்னதும் இதெல்லாம் தப்புன்னு சொன்னா எப்படி? இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். 2 பேரும் மனசுக்கு பிடிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி பாக்குறதுலாம் எந்த விதத்துல சரின்னு எனக்கு தெரியல. உங்களுக்காக நான் ஒத்துக்கிட்டேன். சரி, இப்பவும் நீங்க சொல்ற விருப்பப்படியே நான் வரேன். இந்த 2 பூ கட்டி போடுறது இதெல்லாம் வேண்டாம். நிறைய பூவை கல்யாணம் நடக்கணும்னு கட்டி போட்டு அதுல ஒரே ஒரு பூ மட்டும் வேண்டான்னு கட்டி போடுங்க. இப்பவும் சிகப்பு பூ வந்துச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன். அப்படியெல்லாம் பூக்கட்டி போட்டு வரம் கேட்கிற பழக்கம் கிடையாது. யார் சொன்னது? நீங்களா தானே இப்படிலாம் பண்ணலான்னு முடிவெடுக்கிறீங்க. இப்போ நான் சொல்றேன், இந்த மாதிரி பூ கட்டிட்டு வாங்க. சிகப்பு பூ வந்துச்சுன்னா நான் அப்ப நம்புறேன். சரிங்க, அவங்க கேட்குற மாதிரியே பண்ணிருங்க. சரிங்க தம்பி. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டமா. நீங்களே உங்க கையால் எடுத்து கடவுள் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. போதுமா? இந்தாங்க. மித்ரா, இங்கே யாரும் எதுவும் பண்ணலை. எல்லா தடவையும் நீ தான் பூ வரம் கேட்டிருக்க. என்ன வந்துச்சுன்னு பார்த்தல்ல. எனக்கு என்னமோ இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணுறது சரியாக வரும்னு தோணலை. நீ தேவையில்லாமல் அவசரப்பட்டு கண்டதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. இப்போ இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது மித்ரா. பார்த்துக்க.